சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு போலீசார் மீண்டும் சென்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, 34 மணி நேரத்திற்கு பிறகு நீலாங்கரையிலிருந்து பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு தாவேக தலைவர் விஜய் இன்று காலை 10:15 மணிக்கு வந்தடைந்தார். தொடர்ந்து அவருக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் அந்த கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு வந்து கொண்டே இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் நீலாங்கரையிலிருந்து பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வந்திருந்தார். அந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை இல்லத்திலும் போலீசார் பலர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தற்பொழுது பட்டினம்பாக்கம் இல்லத்தில் விஜய் தங்கியிருப்பதன் காரணமாக இன்று காலையிலும் ஒரு உதவி ஆய்வாளர், 2 காவலர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று இரவும் விஜய் பட்டினம்பாக்கம் இல்லத்தில் தங்கக்கூடும் என்பதால் அதே போல மாலையும் ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் தலைமையில் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியானது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த 3 காவலர்கள் தற்பொழுது பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சடையாண்டி, விவரங்களுக்கு.